Welcome all of you to SABB CB Math Academy videos. In this video we are going to see chapter 2 basic algebra example 2.5. Solve the modulus of 2 by x minus 4 greater than 1 x not equal to 4. அது ஏன் x not equal to 4? இப்போ x நீங்கள் 4 தான் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா 2/0 வந்துடும். 2/0 என்னது இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டு சொல்யூஷன். ஸோ அதனால தான் x நாட் ஈக்குவல் டு 4னு கொடுத்துருக்காங்க. அப்போ x வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ அது நான் இப்போ வந்து சம்மளை எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னுள்ளது ஃபஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணணும் பாருங்கள். 2/x-4 கொடுத்துட்டாங்க, கிரேட்டர் தென் 1 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் அஸ் modulus of 2 by modulus of x-4 which is greater than 1. இப்போ என்ன பண்ணிக்கணும்னா இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்க. x-4 மாடலஸ் இது வந்து இந்த சைடு வந்துட்டு நான் இப்போ எப்படி போடுறேன், இந்த சைடு வாங்க தான் 2 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் ஸ்டெப் எழுதி இது வந்து சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறேன், ரிட்டர்னஸ் இந்த மாதிரி எழுதணும். இப்படி எழுதலாம். ஏன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக டவுட் வரும். அப்போ இதில் ஏன் சைன் சேஞ்ச் ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ உங்களுக்கு 8 greater than 3 நம்ம சொல்லுவோம். இது நீங்கள் மாற்றி எழுதும்போது எப்படி வரும், சைன் சேஞ்ச் ஆகுமா? அதே போல் நம்ம இங்கே ஒன்று இன்டர்சேஞ்ச் பண்ணும் பொழுது எனவே இங்கே வந்து இந்த சைன் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து மறந்துடக்கூடாது. இந்த மாற்றி போட்டிங்கன்னா தப்பு. ஸோ அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா x நாட் ஈக்குவல் டு 4 தான் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் x நாட் ஈக்குவல் டு 4 எல்லாத்துலேயும் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ x நாட் ஈக்குவல் டு 4. ஸோ இதை நம்ம ஃபர்தர் ரிட்டர்னஸ் இந்த மாடலஸ் 2 நீங்கள் வந்து நார்மலாக 2 எழுதிக்கிறேன், ஒரு நம்பர் தான். ஸோ அதை நார்மலாக நம்பர் மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மாடலஸ் கேஸ் லெஸ் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் சம்மில் இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருந்தோம். அது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது எப்படி எழுதணும்னு இங்கே பாருங்கள், இது மாடலஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கேஸ் இந்த மாதிரி வரும். இப்போ x-4 நடுவில் போட்டுட்டு இந்த சைடு இதோடைய பாசிட்டிவ் நம்பர் போட்டுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இதோடைய நெகட்டிவ் நம்பர் போட்டுங்க -2. ஸோ அப்படி போட்டால் எது கிடைக்கும். இதில் வந்து கண்டிஷன் என்னென்னா x நாட் ஈக்குவல் டு 4 இருக்கும். ஸோ அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. கண்டிஷன் x நாட் ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், ரெண்டாம் பக்கம் 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ -2 + 4 லெஸ் தேன் x-4 + 4 கிரேட் லெஸ் தேன் 2 + 4. ஸோ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். 4 - 2 2 பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ 2 கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இது பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் x அண்ட் இது லெஸ் தேன் 6. ஸோ இந்த 2 + 4 6 வந்துருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து ரெக்வயர்டு கண்டிஷன். இப்போ இந்த சொல்யூஷன் செட் எழுதும்போது நார்மலாக நம்ம என்ன எழுதுவோம், 2 நினச்சிருப்போம். அந்த 6 6 வரைக்கும் வரும்னு நினச்சிருப்போம். அப்படி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் பாருங்கள், அந்த 4 நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு x நாட் ஈக்குவல் டு 4 ஒரு கண்டிஷன் எல்லாத்துலேயுமே என்ன செய்யுது இருக்குது. அப்போது x 4 வந்துச்சுன்னா ஏன்னா 0 ஆயிரும். இந்த இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அது ஒரு அன்டிஃபைன்ட் ஈக்குவேஷனாக மாறிடும். ஸோ அதனால் சொல்யூஷன் ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த மாதிரி எழுதணும் கரெக்டாக. ஸோ 2 4 யூனியன் 4 2 6 இந்த மாதிரி எழுதணும். இந்த சிம்பிள் போட்டாச்சுன்னா அந்த 4 வந்து இன்க்ளூட் ஆகாது. நம்ம ஃபஸ்ட் லெசனில் இதை லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த இது வந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்குது, அந்த 4 வந்து இன்க்ளூட் ஆகாது, பக்கத்தில் உள்ள நம்பர் ஆனது இன்க்ளூட் ஆகவே செய்யாது. ஸோ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை இங்கேயும் நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகிடுது. ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.